a mouse, cause I'm an albatross. I'm an albatross. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு பஞ்சு மிட்டாய் மிஷின் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே என்னால் இதை பண்ணியிருக்க முடியாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனால் 50 சப்ஸ்கிரைபர் வந்தனால ஏதாச்சும் ஸ்பெஷல் வீடியோ பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பஞ்சு மிட்டாய் மிஷின் செய்கிறத பார்க்கலாம். ஸோ அதை வந்து 2 மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதில் செய்யுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேன் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணிடுங்க. அதை நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி மேலே கொஞ்சோண்டு பீஸ் இருக்கும், அதையும் ட்ரிம் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து அந்த கேன்லேருந்து உள்ளாரேருந்து வெளியே ஹோல்ஸ் போடணும். வெளியே இருந்து உள்ளே ஹோல்ஸ் போட்டுறாதீங்க, அப்போ வந்து பஞ்சு மிட்டாய் வராது. ஸோ இங்கே பாருங்கள், உள்ளேருந்து தான் வெளியே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் போடணும். அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்க்ரூவை சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நட் போட்டு இப்போ வந்து டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஷேக் ஆகாத மாதிரி டைட் பண்ணுங்க. இப்போ வந்து இதை வந்து ஸ்க்ரூ நல்லா நீளமான ஸ்க்ரூவாக கேட்டு வாங்குங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பஞ்சு மிட்டாய் செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரில் மிஷினில் தான் செய்ய போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ட்ரில் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டரை கூட நீங்கள் கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரில் மிஷின் எடுத்து நம்ம வந்து ட்ரில் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை ஓட விட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரன் பண்ணும் போது அங்கங்கே ஷேக் ஆகுதான்னு நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா டைட் பண்ணணுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு உள்ளே ஊற்றுறதுக்கு அந்த கேரமல் போடணும். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஜீனி போட்டுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ வந்து சுகர் சேர்த்தாச்சு. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணியெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு லிக்விட் ஃபார்முக்கு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்விட் ஆயிடுச்சு, ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே நம்மளோட மிஷினை எடுத்து உள்ளே வச்சுக்கோம். இப்போ சைடில் அந்த மிஷினை ஓட விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த எசன்ஸ் இருக்குல்ல, அந்த கேரமல், ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடுவில் சுற்றிக்கிட்டு இருக்க நம்மளோட மிஷினில் வந்து ஊற்றணும். அப்படி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, உள்ளேருந்து அந்த லிக்விடு வெளியே போகும்போது பஞ்சு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ ஊற்றலாம். சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஊற்றுறோம். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சூப்பராக வரும்னு. நல்லாவே வந்திருக்கு சூப்பராக. அந்த கோல்டன் கலரில் ஒரு பஞ்சு மிட்டாய். இப்போ வந்து இந்த பஞ்சு மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மிஷினை ஓரமாக வச்சிடலாம். ஓகே, இப்போ பஞ்சு மிட்டாய் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா நூலாக வந்திருக்கு பாருங்களேன். நான் வந்து வராதுன்னு நினச்சேன், ஆனால் இந்தளவுக்கு வந்திருக்கு. சூப்பராக தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனால் அதில் வந்து வரல. ஆனால் இப்போ வந்து வந்துருச்சு.
ஏன்னா வந்து நம்ம அந்த டின்னில் வந்து உள்ளேருந்து வெளியே ஓட்டை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ வெளியேருந்து உள்ளே போட்டுறாதீங்க, உள்ளேருந்து வெளியே போடுங்க. ஓகே, இப்போ வந்து இதை எடுக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் வந்து அது ஓடும் போதே ஒரு குச்சியை வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த மாதிரி வராது. ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுவும் ஒரு திக் ஃபார்ம் வரும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தடோட இந்த மெத்தடில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் மெத்தட்லேயே செய்யுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா அந்த உள்ளே இருக்க சுகர் வந்து நல்லா கரையணும். ஸோ கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரைய அதோடய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ அதுதான் அந்த கரெக்டான பதம். ஸோ இந்த பதத்தில் எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வந்து மிஷினை ஓட விட்டாச்சு. எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் நம்ம கடையில் வாங்குகிற அதே கலரில் வருது. ஸோ அது உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.